கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கவனமாயிரு பீவேர் சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஒரு டீமா சேர்ந்துதான் இந்த காரியங்களை நாங்க என்ன பண்றோம், செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நீங்க மத்தவங்களுக்கு இதை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளும் கூட நான் காயினையும் ஆபேலையும் குறித்து 3 வீடியோக்கள் பேசணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இது 2வது வீடியோ. முதல் வீடியோல நான் சொன்னேன் எது தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம், எது தேவன் அங்கீகரிக்காத ஊழியம். ஆபேலுடைய ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தாரு. அதுக்கு 2 காரணம். ஆபேலுடைய ஊழியம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்தது. அது தேவகுமாரனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்தது. அல்லேலூயா. சோ அந்த ஊழியத்தை அவர் என்ன பண்ணாரு, பிதா என்ன பண்ணாரு, அங்கீகரித்தாரு. ஆனா காயினுடைய ஊழியத்துல அப்படி எதுவும் என்ன பண்ணல, இல்லாத போது அதை தேவன் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இந்த நாளிலும் கூட இந்த 2வது வீடியோவோட தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தில் சாத்தான் நுழைவான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கவனிங்க. தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தில் சாத்தான் நுழைவான். Satan will enter in the ministry that God doesn't acknowledge. மறுபடியும் நான் சொல்றேன். Satan will enter in the ministry that God doesn't acknowledge. அல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஊழியத்தை அங்கீகரிக்காத பட்சத்துல அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதுல சாத்தான் நுழையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அததான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்க எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. அல்லேலூயா. இங்க யோவான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்தினாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. அதுல ஆண்டவர் ஆபேலுடைய ஊழியத்தை அங்கீகரிச்சாரு, காயினுடைய ஊழியத்தை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இதனால என்ன நடந்தது? காயின் என்ன பண்ணா, பொல்லாங்கனால உண்டாயிருந்து, அந்த வார்த்தை கவனிங்களேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. பொல்லாங்கன் யாரு? சாத்தான். அல்லேலூயா. கவனிங்க. சாத்தானால காயின் என்ன பண்ணா, உண்டாயிருந்து. அப்போ சாத்தான் என்ன பண்றா, காயினுடைய வாழ்க்கையில கிரியை செய்து காயின் மூலியமா என்ன பண்றான், ஆபேல் என்ன பண்றான், கொலை செய்கிறான். இன்னொரு கூட நீங்க எடுத்து வாசிங்களேன். இதே வசனத்தை நீங்க ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்ப இன்னும் நமக்கு கிளியரா என்ன பண்ணோம், புரியும். 1 John 3:12 ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். And not be like Cain, who took his nature and got his motivation from the evil one and slew his brother. And why did he slay him? Because his deeds, activities, works were wicked and malicious, and his brothers were righteous, virtuous. கவனிங்க. இந்த வசனம் சொல்லுது, not be like Cain, who took his nature and got his motivation from the evil one. அல்லேலூயா. காயின் என்ன பண்றான், சாத்தானுடைய நேச்சரையும் சாத்தானுடைய சுவாபத்தையும் சாத்தானுடைய குணத்தையும் பெற்றுக்கொண்டான். அதோடு கூட இல்ல, is got his motivation from the evil one. அல்லேலூயா. அவன் எது நிமித்தம் ஆபேல கொலை செஞ்சான்னு சொல்லி சொன்னா, சாத்தானுடைய குணம், சாத்தானுடைய ஆலோசனை.
அல்லேலூயா. அப்ப சாத்தான் என்ன பண்றான், காயினுடைய வாழ்க்கையில நுழைந்து காயின் மூலயமா ஆபேல் என்ன பண்றான், கொலை செய்யறான். நான் போன வீடியோல உங்களுக்கு நான் வாசிச்சேன், ஆதியாகமம் 3:15. அல்லேலூயா. அதை நான் மறுபடியும் வாசிக்க போறது இல்ல, கவனிங்க. அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, ஸ்திரீனுடைய வித்து சாத்தானுடைய தலை என்ன பண்ண போகுது, நசுக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ சாத்தான் என்ன பண்றான், ரொம்ப கவனமா இருக்கிறான். அப்ப யார் நமக்கு எதிராக வரப்போறா, யாருடைய வாழ்க்கையில இருந்து அந்த தேவகுமாரன் வரப்போறாருன்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும் போது, இவங்க 2 பேரும் போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது, ஆண்டவர் கரெக்டா ஆபேலுடைய பலி என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறாரு. அப்ப சாத்தான் என்ன பண்றான், உடனே புரிஞ்சுக்கிறான், ஓஹோ ஆபேலுடைய வாழ்க்கையில இருந்துதான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, வரப்போறாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், காயின் மூலயமா ஆபேல் என்ன பண்றான், கொலை செய்யறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தை நாம செய்யும் போது, தேவன் அங்கீகரிக்காத ஊழியத்தை செய்கிற யார் அந்த ஊழியத்தை செஞ்சாலும் அந்த ஊழியத்தின் மூலயமா சாத்தான் கிரியை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வசனத்துல பாருங்க, not be like Cain who took his nature and got his motivation. சோ இங்க என்ன பண்றாரு, ஆவியானவர் காயினுடைய வாழ்க்கையில இடைபடவே இல்லை. அவன் முழுக்க முழுக்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான். எப்படி சாத்தான் அங்க நுழைகிறான், தேவன் அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை இவன் செய்ய முயற்சிக்கும் போது, ஆண்டவருடைய திட்டத்தின் அடிப்படையில இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில இல்லாம, தேவகுமாரனை மகிமைப்படுத்தாத ஒரு காரியத்தை காயின் செய்ய முயற்சி செய்யும் போது, அதன் மூலயமா சாத்தான் என்ன பண்றான், அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், கிரியை செய்யறான். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கா, தேவகுமாரன் அது மகிமைப்படுத்துதா? அப்படி இருக்குமானால் அதுல சாத்தானால என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. அங்க ஆவியானவர் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாரு, செயல்படுவாரு. ஆனா தேவன் அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை நம்ம செய்ய முயற்சிக்கும் போது நாமளே நம்ம என்ன பண்றோம், சாத்தானுக்கு அங்க இடம் கொடுக்கிறோம். சாத்தான் என்ன பண்றான், அது மூலயமா அந்த உலகத்துல என்ன பண்றான், கிரியை செய்து யாரெல்லாம் தேவனுக்கு உத்தமமா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இந்த தேவ பிள்ளைகளுக்கு அவன் என்ன பண்றான், துன்பத்தை விளைவிக்கிறான். இந்த காரியத்தை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இந்த காரியத்தோடு கூட அது என்ன பண்ணும், அதிகமா ஒத்து போகுது. என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. கவனிங்க, யோவான் கடைசி காலத்து குறித்து எழுதும் போது அவர் அந்தி கிறிஸ்து குறித்து எழுதுறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த அந்தி கிறிஸ்துன்றது ஒரு மனிதனை குறித்து அவர் எழுதுகிறதா இல்ல, என்னன்னு சொல்லி சொன்னா அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியை குறித்து எழுதுறாரு. இந்த அந்தி கிறிஸ்துன்ற ஆவிக்கு வேதத்துல அங்க சரியான விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன், ஒரு வஞ்சகத்தின் ஆவி. அல்லேலூயா. இந்த வஞ்சகத்தினுடைய ஆவி எப்படி கிரியை செய்துன்னு சொல்லி சொன்னா, இந்த வசனத்தை கவனிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. எந்த ஊழியத்துல, எந்த இடத்துல குமாரன் மறுதலிக்கப்படுறாரோ, பிதா மறுதலிக்கப்படுறாரோ, அங்க அந்த ஊழியத்துல யாரு வெளிப்படுறா, அந்தி கிறிஸ்து வெளிப்படுறான். அல்லேலூயா. இந்த வஞ்சகத்தினுடைய ஆவி என்ன பண்ணுது, வெளிப்படுது. ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன். அல்லேலூயா. சோ இந்த வஞ்சக ஆவி எங்க வெளிப்படுது, எங்க குமாரன் மறுதலிக்கப்படுறாரோ, எங்க பிதா மறுதலிக்கப்படுறாரோ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நம்மளுடைய ஊழியத்துல கூட தேவனை மகிமைப்படுத்தாம, அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இல்லாம குமாரனை மகிமைப்படுத்தாம இருக்குமானால் அந்த ஊழியத்துல
அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி, வஞ்சகத்தின் ஆவி வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம், திறந்து கொடுக்கிறோம். அதுதான் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, நடந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுல நான் நிறைய காரியங்களை பேச முடியாது இந்த யூடியூப்ல. ஆனா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவில பார்க்கும்போது நிறைய மதங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. அதுலயும் நம்மளுடைய வேதத்துக்கு ஒத்ததா போலவே சில மதங்கள் என்ன பண்ணுது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவங்களே இந்த நம்மளோட கூட இந்த இந்திய தேசத்துல உலகத்துல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அவங்களுடைய காரியம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிப்பாங்க. ஆனா அவரை கடவுளா என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்ப நல்லா கவனிங்க. இங்க யோவான் சொல்றாரு, குமாரனை மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை அந்தி கிறிஸ்து அப்படிப்பட்ட சமயங்கள்ல இருந்து, அப்படிப்பட்ட மதத்துல இருந்து தோன்றுவானா, நமக்கு அது என்ன பண்ணல, தெரியல. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா இந்த உலகத்துல இயேசுவ கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளாம, அவர் எனக்காக வந்தார், எனக்காக பலியானார், அவர் ஒரு தேவகுமாரன், அவர் திரியேகத்துல ஒன்றா இருக்கிறார்ன்றத ஏற்றுக்கொள்ளாம, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம இருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும், எந்த ஒரு மதத்திலையும், எந்த ஒரு ஊழியத்திலையும் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்ன பண்ணுது, இருக்குது. அததான் இங்க யோவான் என்ன பண்றாரு, சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். நாம செய்கிற ஊழியங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில இல்லாம இருக்குமானால், நம்ம செய்கிற ஊழியங்கள் தேவகுமாரனை மகிமைப்படுத்தாமல் இருக்குமானால், அந்த ஊழியத்துல சாத்தான் வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்ன பண்ணுது, இருக்குது. அல்லேலூயா. நாம ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஊழியத்தை செய்வோம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஊழியம் செய்வோம், தேவகுமாரனை மகிமைப்படுத்துவோம். அப்ப நான் சொல்லுகிறேன், சாத்தானுக்கு நம்முடைய ஊழியத்துல தலையிட எந்த வழியும் அவனுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. பிதா நம்மளுடைய ஊழியத்தை என்ன பண்ணுவாரு, அவர் அங்கீகரித்து அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.